நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ ஈரோட்ல தாங்க இருக்கோம். இங்க பிரபலமான வேஸ்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனிக்கு நம்ம பயனீர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. நம்ம பயனீர் பயோ டேங்கோட நோக்கமே இந்த டேங்க ஃபிக்ஸ் பண்ற உங்களுக்கு 50 வருஷத்துக்கு ₹1 கூட செலவு இருக்கக்கூடாதுங்கிறது தாங்க. இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகளை இனாகுலம் அப்படிங்கிற பாக்டீரியா முழுவதுமா செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிருங்க. வெளியே வர தண்ணியில கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்க தோட்டத்திலேயோ இல்ல ட்ரைனேஜ்லயோ இல்ல மழைநீர் தொட்டிலையோ விட்டுறலாங்க. இந்த இடத்துல ரிங் போட்டு நிலத்துக்கு கீழே போற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதாவது நார்மல் தண்ணியை விட ட்ரீட்டட் வாட்டரோட தண்ணியோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால பூமி சீக்கிரமா இந்த தண்ணியை உறிஞ்சிக்குங்க. பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்றதுக்காக இந்த டேங்குக்குள்ள பயோமீடியா பயோபாலிமருங்கிற மேட்டு கொடுத்துருக்கோங்க. அதுல ஒட்டி பாக்டீரியா இனப்பெருக்கமும் ஆயிக்குங்க. இது எந்த ஒரு பயோ டேங்க்லையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்றதுக்கு இது மட்டும் பத்தாதுங்க. டேங்குக்குள்ள இருக்கிற வெப்பநிலை ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் பாக்டீரியானால இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. அதுக்காக தான் நாம இம்போர்ட் பண்ற ஃபேப்ரிக்கை ஒரு 4 நாளைக்கு இந்த டேங்க் மேல கோட்டிங் கொடுத்து ஸ்ட்ராங் ஷெல்லா மாத்துறோங்க. இந்த டேங்க்ல எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லாத மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க. மரத்தோட வேர்கள் இதனால துளையிட முடியாதுங்க. இந்த டேங்க் இரும்பை விடவே ரொம்ப உறுதியா இருக்குங்க. அதனால தான் எங்களால் டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு குறைவான இடம் இருந்தாவே போதுங்க. மாடிப்படிக்கு கீழே, கார் பார்க்கிங்கில், இல்லை நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் பில்டிங்கில் இடம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா கஸ்டமைஸ்டாக கூட நாங்கள் இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோங்க. ஒரு 30 வருஷம் கழிச்சு நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேங்கை ஈஸியாக எடுத்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு குழியை எடுத்து எம்சாண்டை கொட்டி அப்படியே டேங்கை உள்ளே இறக்கிற வேண்டியதாங்க. எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு லைசால், ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி கடையில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. எங்ககிட்ட 1200 லிட்டர்லேருந்து 50,000 லிட்டர் வரைக்குமே டேங்க் இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோசெப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.